ஹாய் வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து வாழ்க்கையில நீங்க பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு படம், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மிரட்டி விட்டாங்கன்னே சொல்லலாம். என்னடா ஃபைட்னா நீ எப்படா எடுக்கிறீங்க இந்த மாதிரி ஃபைட்னா, அதுவும் வந்து வானத்துல வந்து பிளைட்ல போயிட்டு இருக்கிறப்ப எப்படா நீங்க இப்படின்னா ஃபைட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஆச்சரியப்படுத்தின ஒரு படம். இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் வச்சு அடிக்கிறாங்கன்னா பாத்துங்களேன். கன்ல இருந்து, கத்தியில இருந்து, கோடாலியில இருந்து என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் வச்சு சகட்டு மேனிக்கு வந்து பூந்து விளாண்டுருக்காங்க. ஆக்ஷன் ஆக்ஷன், படம் பூரா ஆக்ஷன் தான். அப்படி ஒரு தரமான ஒரு ஃபைட் படம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் படம். சோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ ஆல்ரெடி வந்து ஒரு ஏஜென்ட்ட வந்து வேலை பார்க்கிறாரு. சோ சில சம்பவங்கள்னால என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அவரை வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அவர் கடுப்புல என்ன பண்ணிடுறாரு, நீங்களும் வேணாம் உங்க வேலையை வேணாம்னு சொல்லி தாய்லாந்துல போய் இருக்காரு. குடியும் கூத்துமா வந்து திருறாப்புல நம்ம ஹீரோ. இப்படி ஒரு தருணத்துல இவர் ஏற்கனவே வேலை பார்த்த அந்த ஏஜென்ட்ல இருந்து ஒரு அழைப்பு வருது. என்ன அழைப்புனா, நீ இமிடியேட்டா எனக்கு வந்து ஒரு ஒரு டாஸ்க் ஒண்ணு இருக்கு. நீ தான் வந்து அந்த டாஸ்கை பினிஷ் பண்ணணும். நீ என்ன பண்ணுவோ எது பண்ணுவோ தெரியாது. இமிடியேட்டா நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்றது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அந்த ஏஜென்ட்டோட ஹெட், நம்ம ஹீரோவோட முன்னாள் காதலி வேற. இவங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப் வேற ஆயிடுச்சு. தலைவர் செம்ம டென்ஷன்ல இருக்காப்புல லவர் மேல. மரியாதையா போனை வச்சு, இல்லைன்னா வாயில ஏதாவது சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாப்புல. திருப்பி அந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா, பாருக்கே போன் அடிச்சு அவனை கொஞ்சம் பேச சொல்லுங்க அப்படிங்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாப்புல. நீ வந்து இது உனக்கு ஒரு நல்ல சான்ஸ். மறுபடியும் நீ ஜாபுக்கு வர்றதுக்கும் உன்னோட கெட்ட பேரை வந்து மாறுறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல சான்ஸ். அதனால இந்த சான்ஸை நீ எடுத்துக்க. இது வந்து ஒரு ரிஸ்கான ஒரு டாஸ்க். நீ தான், உன்னைய தவிர வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து உசுப்பேத்தி விடுறாங்க. சரி, என்னடா டாஸ்க்குங்கிற, என்னடா டாஸ்க் அப்படின்னு கேட்டா, நீ வந்து சான் பிரான்சிஸ்கோ போகணும். இப்போதைக்கு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, இமீடியட்டா உன்னோட பாஸ்போர்ட் வந்து ரெடி ஆயிருச்சு ஏரோட்ராம்ல. அங்கே நம்ம நபர்கள் வந்து உனக்கு கொடுத்துருவாங்க. அங்க நம்ம இந்த வேர்ல்டையே வந்து அழிக்கக்கூடிய ஒரு ஹேக்கிங் மிஷின் வந்து இருக்கு. அந்த ஹேக்கிங் மிஷின் நீ எடுத்துட்டு வரணும். சோ அதுக்கு சில இடையூறுகள்லாம் வரும், அதை நீ சமாளிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவனை களத்துல ஏத்தி விடுறாங்க, பிளைட்லயும் ஏத்தி விடுறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அதிரி புதிரி சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதுக்கான படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைட் ஆர் ஃபிளைட். இதுதான் இந்த படத்தோட டைட்டில். செம்மையான ஒரு படங்க. அதாவது நம்ம எவ்வளவோ ஹாலிவுட் படம்னா நீங்க பார்த்திருப்பீங்க, இல்ல நீங்க ஜெட்லி படம்னா பார்த்திருப்பீங்க. ஆக்ஷனுக்கு பேர் போன ஜெட்லி படம்னா நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா சான்ஸே இல்ல. தரமான ஒரு படம்னா அது இதுதான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். வெறித்தனமான ஃபைட். உங்க ஃபைட் எங்க ஃபைட் தான் கிடையாது. வெறித்தனமான ஒரு ஃபைட். நான் இவ்வளவு ஹைப் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். படம் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒர்த்தான படம். இந்த படத்துல ரெண்டு முக்கியமான கேரக்டர் வந்து பிளே பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து யாரா, நம்ம ஹீரோவான ஜோஷ் ஹார்ட்னெட். இன்னொன்னு வந்து என்னன்னா சரித்ரா சந்திரன். சோ இது இவங்க ரெண்டு பேர் வந்து செம்மையான ஒரு கேரக்டர். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சரித்ரா சந்திரன் ஒரு முக்கியமான கேரக்டர். அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. சோ ஏன்னா அது வந்து படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர். நம்ம ஹீரோவுக்கு வந்து என்னன்னா பிளைட்ல போனதுக்கு அப்புறம் தான் சில ட்விஸ்ட்னா வந்து காத்திருக்கு. அது என்னங்கிறத நீங்க படம் பார்த்தே நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலா பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் ஓரியன்ட் மூவி. அந்த ஒரு ஆக்ஷன் பேக்குக்கு என்னென்ன தேவையோ அதை 4 படி இல்ல, 5 படி இல்ல, 10 படிக்கு மேலே வச்சிருக்காங்க. அதை வந்து என்னன்னா எல்லா ரசிகர்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு செம்மையான ஒரு படம்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எண்டு வரைக்கும் சும்மா சம்பவங்கள் காத்திருக்கு உங்களுக்கு. இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. வந்து போட்டோகிராஃபி, அந்த என்ன சொல்ற, அந்த ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல் சம்பவம். அப்படி ஒரு படம். ஸோ இந்த படத்தை எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கக்கூடிய ஒரு தரமான ஒரு படம். ஃபேமிலியோட சேர்ந்து இந்த படத்தை நீங்க ரசிக்கலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லை முக்கியமான கேரக்டரு. ஸோ அவங்க வந்து சந்திரன், அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இந்தியன் ஆக்டர் தான் அவங்க. ஆனா பட் வந்து என்னன்னா பேசிக்கா அவங்க வந்து லண்டன், நிறைய வந்து டிவி தொடர்கள் நடிச்சிருக்காங்க.
ஸோ அவங்க ஒரு முக்கியமான கேரக்டரை ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ண வேணாம். அனைத்து தரப்பிலையும் கவரக்கூடிய ஒரு செம்மையான ஆக்ஷன் படம். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் போல லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.